இப்போது சினிமாவை அதிக விலைக்கு விற்கணும்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை பிடிச்சி பேன் இண்டியா படம் அப்படின்னு விளம்பரம் பண்ணுறாங்கல்ல. அந்த மாதிரி இவங்க இந்த படத்தில் ஒரு ஸ்டேட்லேருந்தும் ஒரு பிச்சைக்காரனை செலக்ட் பண்ணி அந்த பேன் இண்டியா பிச்சைக்காரங்களெல்லாம் ஒரு இடத்துல அசெம்பிள் பண்ணுறாங்க. அவங்களுக்கு பல்லு விளக்குறதுலேருந்து பாத்ரூம் போகிற வரைக்கும் கம்ப்ளீட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவங்க பேரில் வெளிநாடுகளில் கம்பெனி ஆரம்பித்து பிளாக் மணியை ஒயிட் மணியாக மாற்றுறது தான் நாகார்ஜுனாவோட மாஸ்டர் பிளான். அந்த 4 பிச்சைக்காரங்களில் தனுஷும் ஒரு பிச்சைக்காரு, குஷ்புன்னு ஒரு இந்தி பிச்சைக்காரி இருக்குது. என்ன பார்க்குறீங்க? உண்மையிலே பிச்சைக்காரிக்கு குஷ்புன்னு தான் ப்ரோ பேர் வச்சுருக்காங்க. அந்த பிச்சைக்கார அம்மா குஷ்புவுக்கு கல்யாணம் ஆன மாதிரி தெரியல, ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. தர்மம் பண்ணுங்கன்னு கேட்டால் எவனோ கர்மம் பிடிச்சவன் கர்ப்பம் பண்ணிட்டு போயிருக்கான். இந்த பிச்சைக்காரங்களை அவங்க வேலை முடிஞ்சதுக்கப்புறம் போட்டு தள்ளிடுங்க அப்படின்னு அந்த பணக்காரர் அவங்க அடியாளுங்களுக்கு ஆர்டர் போடுறாரு.